இந்த ரொம்ப ஸ்மோக் பண்றாங்க, இல்ல ட்ரிங்க் பண்றாங்க அப்டின்னா, அது கிட்னிய எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஸ்மோக்கிங் அண்ட் கிட்னிஸ் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாகிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லங்ஸ் தானே யூசுவலா லங்ஸ் சொல்லுவாங்க. நேரடியாக தொடர்புடைஞ்சது. அதே மாதிரி கிட்னிலையும் அகைன் மல்டிபிள் வேஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிபி ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் ஓகே. என்னதான் பிபிக்கு பிளட் ப்ரெஷருக்கு மெடிசன் கொடுத்தாலும் ஸ்மோக் ம். பண்ணுறவங்களுக்கு பிபி குறையவே குறையாது. ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணால் தான் பிபி குறையும். நீங்கள் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணாமல் எவ்வளோ தான் மெடிசன் கொடுத்துட்டு போனோம் அதற்கான எஃபெக்ட் இருக்க போகிறதில்ல. அதே வகையில் ஸ்மோக்கிங் அண்ட் கிட்னிஸ் ஆர் ஸ்மோக்கிங் வந்து நாங்கள் லங்ஸ்ன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க ம். முடியுது. நீங்கள் இன்னேல் பண்ணுறீங்க, நுரையீரலுக்கு போகுது, அதனால ப்ராப்ளம் வருதுன்றது எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்மோக்கிங் வந்து மல்டிபிள் மற்ற ஆர்கன்ஸோட டைரக்டாக ரிலேட் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் ஒரு பிளாடர் கேன்சர் கூட வரலாம். அப்படி பார்த்தா ஓகே. யூரினரி பேகுக்கும் ஸ்மோக்கிங்க்கும் நம்ம நேரடியாக தொடர்பு இல்லைன்னு நினைப்போம். பட் அதுக்கு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. கிட்னி இன்வால்மெண்ட் ஸ்மோக்கர்ஸ்க்கு இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியாகாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வேஸாக நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஸ்மோக்கிங் செசேஷன். இதுவே ஆல்கஹாலிசம் பார்த்தீங்கன்னா அது நம்ம லிவரோட நேரடியாக தொடர்பு படுத்துகிற மாதிரி கிட்னியோட நேரடியாக தொடர்பு படுத்த முடியாது. பட் அகெயின் ரெகுலராக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, பிபி கண்ட்ரோல் அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி வழினால இன்டைரக்டாக கிட்னி பாதிப்பு வரலாம்.